சேதனை வந்து இன்டர்மிஷன் பிளாக்ல வந்து வெட்டிரான் கத்துவாரு பாத்தீங்களா, அந்த சீன் வந்து இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இது குலாஸ் நாட்டு சக்கரை, சுத்தமா இருக்கும், ஈஸியா கரையும். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சக்கரை. மாறன் சார் தரையில படுத்துக்கிட்டு சார் இப்படி விழுறதுக்கு பதிலா அழுதுகிட்டு இப்படி விழுங்க. வெரி குட் ஆக்டர். அவர் வந்து இப்ப சேதனை வந்து இன்டர்மிஷன் பிளாக்ல வந்து வெட்டிரான் கத்துவாரு பாத்தீங்களா, அந்த சீன் வந்து சேதனை வந்து பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்பாரு. எவ்வளவு ரிசர்ச் போயிருக்கு, என்னென்ன ஹிஸ்டரி இருக்கு, எங்கிருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ஆக்டர் வந்து ஒரு சீனுக்குள்ள போறச்ச ஹில் பி வெல் இன்ஃபார்ம்ட் அபவுட் வை இஸ் டூயிங் திஸ். பொறுப்பு படுகிற சீன் வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் ராதர் எமோஷனல். த வே ஹி டெலிவர்ட் இட், இட் வாஸ் ஹிட்டிங். சூரியனே ஒரு இடத்துல டயலாக் பேசியிருப்பார்ல, ஐயா எதுக்கு ஐயா சுடணும், யாரை சுடணும் அப்படின்ற மாதிரி. விடுதலை 2 பார்த்துட்டு இதுல வந்து நிறைய டைலாக்ஸா இருக்கு, பேசிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமா, இன்ட்ராக்ஷன் நிறைய இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு சில பேருடைய வியூஸா இருக்கு இது. சூரி சார் வந்து இங்க உங்க கூட ஒரு பார்ட்டா ஜாயின் பண்றாரா, இல்ல ஒரு பெர்செப்ஷன் நிறைய பேருக்கு நிறைய இருக்கு. அதான் சொல்றதுன்னா அது மற்ற நேரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் வெரி பிக் வடிவேல் சார் ஃபேன். வடிவேல் ஜோக்லாம் அடிச்சு ஜாலியா சிரிச்சுட்டு இருப்பாரு. நீங்களே ஒரு இதுல பாத்துருப்பீங்களா, அந்த சைக்கிள் நாள் முதல் இந்த நாள் வரை அப்படியா இருந்தது. நாள் முதல் அப்படின்னு அப்புறம் வந்து உங்க பொண்ணெல்லாம் வந்து செட்டுக்கு வருவாங்க, டாட்டர் செட்டுக்கு வந்துட்டு மானிட்டர் பின்னாடி பாக்குறப்போ அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இந்த சீன் என்ன. ஓகே, விடுதலை டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட விடுதலை 2 திரைப்படத்தில் தோழர் டிஏ அவர்களா எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த சுந்தர் பிரதர் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஜித்து, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. அண்ட் ஒன் மோர் திங், கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்ட் ஹோஸ்ட் அவார்ட் நாமினேட் ஆயிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். லைக் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் என்ன சொல்றது இன்டர்வியூஸ், thousands of questions. How do you feel, bro? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? This is the first time you're getting nominated. Yeah, first time. Super bro. வாழ்த்துக்கள். Thank you bro. voting ஓபனா இருக்கா இல்ல? இருக்கு. voting இன்னும் ஓபனா இருக்கு. Thank you bro. Pleasure. All the very best brother. Thank you bro. Nearly half of the year வந்து நீங்க ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஸ்கூல் ஆஃப் வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டிடியூட்ல. அது சேது சாரும் வந்து உணர்வுபூர்வமா அதை பத்தி பேசியிருந்தாரு. அந்த ஒரு பல்கலைக்கழகத்துல நான் படிச்சது ரொம்ப பெருமை அப்படின்ற மாதிரி. சோ அந்த ஒரு ஸ்கூல்ல இருந்து வர்றது, இத்தனை நாட்கள் டிராவல் பண்ணது, அதுல தோழர் டிஏ அப்படின்ற கதாபாத்திரம் எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? ஃபாரெவர் வந்து எவ்வளவு அந்த கேரக்டர் செரிஷ் பண்ணுவீங்க, அதை பத்தி கேட்கணும். இவ்வளவு பெரிய கேரக்டர்னு தெரியாது. இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த டெரெயினா இருக்கட்டும், நாங்க ஃபர்ஸ்ட் சிறுமலை தான் நான் போனேன் நான். ஏன்னா அதுக்கு முன்னாடி சேதுவன்னா, அதுக்கப்புறம் இந்த போலீஸ் எங்கன்னா சத்தியமங்கலம் போனாங்க. ஓகே, சத்தியமங்கலம்ல இட் வாஸ் வெரி டஃப். மிஸ்ட் அவ்வளோ இருந்துச்சு. நீங்க அந்த கிளைமாக்ஸ்ல மிஸ்ட் பார்த்துருப்பீங்களா, அதே அளவு மிஸ்ட் ரியல்லி அங்க இருந்துச்சு சத்தியமங்கலம்ல. ஸோ மிஸ்ட் ரெயின்ன்றப்ப வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷூட். ஸோ அதனால தான் சிறுமலை மாறினாங்க. ஓகே, ஸோ சிறுமலையும் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், பட் சத்தியமங்கலத்தை விட இது எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா சத்தியமங்கலத்துல வண்டியும் போகாது, சிறுமலையில வந்து வண்டி போகான ரொம்ப ஸ்லோ. நாங்க தங்கியிருக்க இடத்துல வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆகும். ரொம்ப சின்ன பாதை, ரொம்ப ஸ்லோவா, ராக்கி டெரைன் பிளஸ் அப்ஹில் வேற. ஸோ அதனால ரொம்ப ஸ்லோவா போறது. அதுக்கப்புறம் வந்து அங்க போயிட்டு தென் அங்க வெற்றி சார் ஸ்பாட்லேயே ஒரு, உங்களுக்கே தெரியும், ஸ்பாட்ல தான் டயலாக் எழுதுறாரு, ஸ்பாட்ல தான் நிறைய டெவலப் பண்ணுவாருன்றச்ச வந்து இட் வாஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி சேலஞ்சிங் ப்ராசஸ் ஆல்சோ. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேரக்டர் டெவலப் ஆக ஓ இந்த கேரக்டர் இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களோட பேசுறச்ச தென் கேரக்டரும் தாண்டி ஐ காட் லாட் ஆஃப் குட் ரிலேஷன்ஷிப்ஸ். அந்த அவங்களுடைய 120 days ட்ராவல் பண்ண என்ன சொன்ன சேது ஒன்னாவா இருக்கட்டும், பிளஸ் அந்த கூட டிராவல் பண்ண பசங்களா இருக்கட்டும், அந்த 10 பேரா இருக்கட்டும், அது வந்து என்ன சொல்றது, நாங்களாம் கொஞ்சம் ஜாலியாக. ஏன்னா 120 daysன்றப்ப we will know everything about everyone. ஏன்னா 120 days ரொம்ப ப்ரொஃபஷனலா கேரி பண்ணிக்க முடியல. ஒரு சொந்த கதை சோக கதைலாம் பேச ஆரம்பிச்சிடும்ல. ஸோ சேதுவனு உள்ள வந்து அப்பப்போ ஜாயின் பண்ணி பார்ப்பல. அவர் அடிக்கடி சொல்றது அவங்கள பார்த்தா எனக்கு புதுப்பேட்டையில வந்து பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குடா, நாங்களும் இந்த மாதிரி தான் கும்பலா உட்காந்து கூத்து அடிச்சுட்டு இருப்போம், அவ்வளோ ஷார்ட் இல்லடா ஓரமா போய் தூங்கிடுவோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவரோட கதைகள் சொல்லுவாரு. பிளஸ் நாங்க எல்லாருமே வி ஆர் ஸ்டார்டிங்ன்றதுனால அவர் எங்களுக்கு நிறைய அட்வைஸ் நிறைய சொல்லுவார். புரியுது, இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத, இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி அப்ரோச் பண்ணு, இவங்கள போய் பாரு, இதெல்லாம் பண்ணாத, உன்னை நீ இப்படி மாத்திக்கோ அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாரு. ஸோ ஆன் த ஹோல் இட் வாஸ்
சேலஞ்சிங்காகவும் இருந்துச்சு, பட் இட் வாஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி பிரதர். பாம் பிளாஸ்ட் அந்த ஒரு சீக்வன்ஸ் அது பார்ட் 1ல பயங்கரமா பேசப்பட்டது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்ட் 2ல தெரியறதுக்கான ஆர்வம் வந்து மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமா இருந்தது. அதுல உங்களுடைய பார்ட் 1 இருந்தது அப்படின்றத நாங்க ஆப்வியஸா பார்த்துட்டோம். பிளஸ் ரொம்ப அதுக்கு கில்ட் ஆகி நீங்க எமோஷனலா பிரேக் ஆகுற சீனும் ஒன்று பார்த்தோம். இது அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி இருந்தது? ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சாரை பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் ஹேவ் டு ப்ரிப்பேர் அட் ஆல். எப்படி சொல்கிறோம்னா ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகே. ஏன்னா அவர் வந்து அவர் அந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப ஹீ வாண்ட்ஸ் யூ டு அந்த சீனை அங்கேயே ஃபீல் பண்ணிட்டு அவர் சொல்கிறச்ச உனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ கிவ் மீ தட் அப்படின்னு. புரியுது. அவர் உங்கள்கிட்ட ஃபுல்லாக இப்போ நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், அந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் மைண்டில் போயிட்டு உங்களுக்குள்ள ஒரு டிபேட் உருவாங்கல்ல. ஏன்னா உங்கள் தாட் ப்ராசஸ் உங்களோட வந்து என்ன சொல்கிறது, உங்களோட பிலீஃப் சிஸ்டம் ஃபில்டர் ஆகி தான் நான் சொல்கிறது உங்களுக்கு உள்ளே போகும். ஸோ அப்படி உள்ளே போகிறச்ச உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும், உங்களுக்குள்ள ஒரு எமோஷன் எவ்வளோ ஆகும்ல, ஹீ இஸ் ஃபிஷிங் ஃபார் தட் எமோஷன். ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தா அது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். ஆமாம். ஸோ அந்த இடத்துல சேதுவண்ணாவோட பேசி பார்க்கறது, அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த விஷயம் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்ப இஃப் ஹி ஃபீல்ஸ் இட் கரெக்ட் ஹி வில் அலோவ் இட் டு கோ. இல்லைன்னா அவர் சொல்லுவார், இல்லைடா இது பண்ணாதா இப்படி பண்ணு அப்படின்ற மாதிரி ஹி வில் கம் அண்ட் டெல் இட் பர்சனலி. அதுக்கப்புறம் அவருக்கும் சேதுவண்ணனா இருக்கட்டும் இல்லை எந்த ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இஃப் ஹி வாண்ட்ஸ் டு கன்வே அன் இன்ஃபர்மேஷன் ஹில் கன்வே. ஓகே. இப்போ சேதுவண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் கேட்பாரு. ஸோ டவுட்ஸ் கேட்க அந்த ஒரு சீன் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சீனுக்கு பின்னாலே எவ்வளோ ரிசர்ச் போயிருக்கு, என்னென்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, எங்கெங்கேருந்து எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ ஒரு ஆக்டர் வந்து ஒரு சீனுக்குள்ளே போகிறச்ச ஹில் பி வெல் இன்ஃபார்ம்ட் அபவுட் வை இஸ் டூயிங் திஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து வை இஸ் டூயிங் திஸ்ன்னு பண்ணுறப்போ வென் யூ டூ இட் you do okay fine, என்னோட பெர்செப்ஷன்ல இது எனக்கு இப்படி புரிஞ்சிருக்கு, நான் அப்படி பண்றேன். So you just do it. புரியுது. அகைன் அவர் கரெக்டா இருந்துச்சுன்னா he will allow it. இல்லைன்னா he will give you a suggestion. அந்த மாதிரி தான். it's a matter of டிஸ்கஸ் பண்ணி தான். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் மேக்கிங்ல பார்த்தோம். வெற்றிமாறன் சார் தரையில படுத்துக்கிட்டு, சார் இப்படி விழுறதுக்கு பதிலாக அழுதுகிட்டு இப்படி விழுங்க, அதெல்லாமே வந்து ஐ திங்க் நீங்க சொல்லும் போது அது எங்களுக்கு மைண்ட்ல வருது. அவர் எப்படி நடிச்சு காட்டுவாரு, அவர் எப்படி எமோட் பண்ணுவாரு. வெரி குட் ஆக்டர். அவர் வந்து இப்ப சேதனை வந்து இன்டர்மிஷன் பிளாக்ல வந்து வெற்றி கத்துவாரு பாத்தீங்களா, அந்த சீன் வந்து சார் செஞ்சு காமிச்சாரு ஒரு தடவை. எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்ற மாதிரி செஞ்சு காமிச்சாரு. அதுக்கப்புறம் அந்த விழுகிற சீனுமே வந்து பாத்தீங்கன்னா இப்படி விழுந்தா அது கரெக்டா இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஸ் அன் ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீனு நான் எப்படி பிளே பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி அது மைண்ட்ல எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். பட் ஆஸ் அ டிரெக்டர் வெற்றி சாருக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவே மைண்ட்ல ஓடும் ஃபுல்லா. இந்த ஒரு ஆக்ஷனா இருக்கட்டும், இந்த ஒரு சீனா இருக்கட்டும், ஹவு இஸ் இட் கோயிங் டு சிட் வித் தி ஃபில்ம். இந்த ஆக்ஷன் இந்த ஆக்டர் பண்ணா இது தனியா தெரியுமா, பிசிறு தட்டுமா அப்படின்ற மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் அவர் விழுந்து காமிக்கிறதுலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, விழுந்து காமிக்கிறது இல்லாமல் நீங்கள் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னா எமோஷன் பெட்டராக கன்வே ஆகணும். அந்த இப்போ ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாட்டையில் அடிப்பாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் சீனு. அது வந்து பார்த்தா சாட்டையில் அடிக்கிறப்ப பயமாக இருக்கும். ஏன்னா அடி வாங்குறவங்களுக்கு பற்றக்கூடாது, வலிச்சிடக்கூடாது. பட் வெற்றி சார் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டையில் அடிச்சு காமிச்சார். ஏன்னா பற்றக்கூடாது, அடிச்சிடக்கூடாதுன்றது ஃப்ரம் ஹியூமனிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, எஸ் வி ஆர் டேக்கிங் கேர் ஆஃப் த கோ ஆக்டர்ஸ், வி ஆர் சப்போஸ் டு டேக் கேர் ஆஃப் த கோ ஆக்டர்ஸ். பட் அவர் வந்து ஸ்க்ரீன்ல இருந்து பார்க்குறப்போ ஸ்லோவாக அடிச்சோம்னா ஸ்க்ரீன்ல உள்ள கன்வே ஆகாது அடிச்சது, அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கு அதில். ஸோ அவர் அடிப்பார், பட் அட் த சேம் டைம் ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் த ஹோல் பீப்புள். புரியுது. எஸ் நான் ரிஸ்க் எடுக்கிறேன், என்னை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க, டேஸும் நிறைய எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஐ ஹாவ் டு கீப் த மூட் ஆஃப் த செட் அண்ட் ஆல்சோ ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எந்த சீனாக இருக்கட்டும், எஸ்பெஷலி ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்போ வந்து இன்ஜுரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் சாட்டை அடிக்கிற எக்ஸாம்பிளே சொல்கிறேன், அந்த நேரத்தில் நான் சாட்டையால் அடித்து காட்டுறேன், வலிக்கும். ஆனால் ஐ வில் மேக் ஷுர் தட் யூ டோன்ட் கெட் இன்ஜூர்ட் ப்ரீவியஸ்லி, ரொம்ப இன்ஜூர்ட் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான். ஆன் ஸ்க்ரீனில் கரெக்டாக வந்தால் போதும். அந்தளவு ஒரு இம்பேக்ட்டுக்கு ஐ வில் மேக் ஷுர். லைட்டாக வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோ, பட் இருந்தாலும் ஐ வில் மேக் ஷுர் ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ அண்ட் யூ டோன்ட் கெட் ஹர்ட் ஸோ மச். ஸோ அவர் எல்லா ஆங்கிளிருந்து யோசிப்பார். ப்ளஸ் கம்மிங் பேக் டு அந்த ஸ்க்ரீன் பிளே, இப்போ வந்து எப்படி ஷூட் பண்ணுறாங்க, அந்த சீன் எப்படி இருக்குன்றச்ச வந்து அவர் செஞ்சு காட்டுறப்ப வந்து ஆக்டருக்கு பெட்டராக புரியும். ஸோ அது வந்து கதையில வந்து உட்கார்றப்போ நீட்டா உட்காரும், ஒரு ஃப்ளோ வரும். ஸோ அதுக்காக இஸ் அ வெரி குட் ஆக்டர். ஒரு இடத்த செஞ்சு எல்லா இடத்தையும் செஞ்சு காமிக்க மாட்டாரு, ஒரு இடத்த செஞ்சு காமிக்கணும், செஞ்சு காமிச்சிருவேன். எங்கேயாவது வந்து ஆடியன்ஸ் லேகா ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கூட மனசு இல்லாம ட்ரிம் பண்ண சீன்ஸ் கூட இருக்கலாம். அப்படி நாங்க எவ்வளவு சீன்ஸ் வந்து மிஸ் பண்ணோம் உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும். உங்களதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கட்டும். ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். அது வந்து சாரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் 1 hour அவர் ஓடிடி பிளாட்ஃபார்ம்க்கு ஆட் பண்ணலான்னு இருக்கு. படம் வந்து ஓடிடியில் இட்ஸ் அரௌண்ட் 3 hours 45 minutes. அதே மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போகும்போது கூட படம் வந்து நியர்லி 4 hours, 4.5 மணி நேரம் வரும். அது வித்தவுட் ஃபிளாஷ்பேக்.
ஓ ஃபிளாஷ்பேக் வித்அவுட் கிஷோர் சாருடைய போர்ஷன் எதுவுமே இல்ல அதுல. அது எல்லாமே அந்த ஃபாரஸ்ட் போர்ஷன்ஸ், அந்த போலீஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் பார்ட் 1 பார்ட் 2 சேர்ந்து போயிருக்குது ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அப்ப இன்னும் அதுல இன்டெப்தான சீன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்றப்ப வந்து சோ அதான் சொல்றேன்ல ப்ரோ, அது இது இட்ஸ் வந்து பொலிட்டிக்கலி ஹெவி ஃபில்ம்ன்றப்ப வந்து எப்படின்னா இட்ஸ் அ வெரி ஃபைன் பேலன்ஸ் ப்ரோ. ஏன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கலாம், எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கலாம். பேசிக்கா பொலிட்டிக்கலே போக தேவையில்ல. பேசிக் விஷயத்துல லைஃப் பார்க்குற விஷயத்துலேயே உங்களுக்கு மாறலாம், எனக்கு மாறலாம். அந்த இடத்துல 2 பேர் ஐடியாலஜியும் கிளாஷ் ஆகிறப்போ இப்போ ஏன் ஐடியாலஜி நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? ஐ ஹாவ் டு மேக் இட் பர்சனல். உங்க வாழ்வியல் சார்ந்து உங்க வாழ்வியல்ல வந்து நீங்க என்னென்ன அனுபவிச்சிருக்கீங்களோ அதுல வந்து எப்படி நான் வந்து இந்த ஐடியாலஜியை புரிய வைக்க முடியும். ஸோ அதனாலதான் இப்போ இந்த விடுதலை 2 வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வாத்தியார்ஸ் லைஃப், வாத்தியார்ஸ் ஜேர்னி. அவர் ஏன் இப்படி அவர் ஃபர்ஸ்ட் இது மாறுறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? வாத்தியாரா இருந்தார். அவர் ஏன் இப்படி மாறுறாரு? அவருடைய மாறினதுக்கு அப்புறம் அவர் குடும்ப சூழ்நிலையில ஒரு குழப்பம் உண்டாகி கிஷோர் சட்டை பேசிட்டு இருப்பாரு, நம்மளே போராட்ட வாழ்க்கையில இருக்கோம், இந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறது கரெக்டா அப்படின்னு மாதிரி கேட்கிறப்போ அவருக்கான ஒரு நியாயமான குழப்பங்கள் இது எல்லாரு வாழ்க்கையிலையும் வர்றது தானே ப்ரோ. இப்போ போராட்ட லெவலுக்கு குழப்பம் இல்லைனாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் வர்றச்ச ஒரு சாமானிய மனிதர் வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு குழப்பங்கள் இருக்குமோ அதே தான் அவங்க வாழ்க்கையில. பிகாஸ் தேர் ஆல்சோ ஹியூமன் பீயிங் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. அவங்க வந்து ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ராங்கா போராடுறாங்க, இறங்கி போராடுறாங்க. But at the end of the day, if you look, they are also human. They also have their own feelings. So அதுதான் அந்த லவ் போர்ஷன் கூட ரொம்ப அழகா எடுத்திருப்பாரு. கிணத்து பக்கத்துல பேர் ப்ரொபோஸ் பண்றப்ப அவ்வளவு பெரிய ஒரு போராளியா இருந்தாலுமே அந்த லவ்ன்ற ஒரு ரொம்ப ஒரு பிரைவேட் அண்ட் வெரி டெலிகேட் எமோஷனை வந்து ப்ரொபோஸ் பண்றப்ப அவருக்கே திணறுது. ஸோ அப்போ வந்து திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் இட் பர்சனல். இந்த ஒரு வாழ்வியலை காமிச்சு அந்த சித்தாந்தத்தை வந்து உள்ள வந்து எந்த அளவுக்கு ஹி ஸ்டிச்சிங் இட் டுகெதர். நிறைய விஷயங்களுக்குள்ள போனா நெகட்டிவா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சொல்றதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இல்லைன்னா ரொம்ப டீட்டெயிலா போனா டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிரும். ஸோ இட் இஸ் அ வெரி ஃபைன் பேலன்ஸ். அண்ட் ஆல்சோ அதுலயுமே வந்து யூ ஹாவ் டு டெல் த லைஃப் ஆஃப் வாத்தியார். அவருக்கு வந்து போராட்டம் மட்டும் வாழ்க்கை இல்லை, அவருக்கு ஒரு ஃபேமிலி இருந்துச்சு. அந்த தினமும் அந்த பாட்டுல வந்து அவ்வளோ அழகா கன்வே இருக்கும். பிளஸ் அவங்க தியேட்டர்ல மீட் பண்ற சீன் ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து மஞ்சு வாரியர் ஒரு ஏக்கத்தோட உட்காந்துருப்பாங்க, ஒரு மாஸ்க் போட்டு வந்து உட்காருவாரு, குழந்தைங்களை மடியில வச்சுக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு, அது மாதிரி ஒரு டெலிகேட் எமோஷன். ஸோ தே ஆல்சோ ஹேவ் அ லைஃப். ஓகே. ஸோ அதனால வந்து இதை டீட்டெயில்டா நிறைய விஷயங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆப்வியஸா அது இருக்கும். ஏன்னா அது ஒரு ரொம்ப ஒரு டீட்டெயிலான ஒரு சப்ஜெக்ட். எடுக்க போய்கிட்டே இருக்கும். ஆமா, எடுக்க போய்கிட்டே இருக்கும்ன்றதை தாண்டி அதான் சொன்னேன், ரொம்ப டீட்டெயிலா பண்ண டாக்குமெண்ட்ரியா இருக்கும். புரியுது. அதை எப்படி வந்து ஹவு டு மேக் இட் பர்சனல், வியூவர்ஸ்க்கு எப்படி பர்சனல் ஆக்குறது. ஆமா. ஸோ தட் இஸ் த சேலஞ்ச். உங்களுடைய ஏதாவது ஒரு போர்ஷன் நாங்கள் இதை மிஸ் பண்ணது இல்லை இந்த மாதிரி ஒரு சீன் வந்து இருந்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல நினைக்கிறது ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். With your due permission. அது ஒரு 2 சீன் இருந்துச்சு ப்ரோ. ஒரு சீன்ல வந்து எனக்கும் சேதனனுக்குமே ஒரு இது மாதிரி போகும், வாக்குவாத சீன். ஓகே. அந்த சீன் மேபி ஐ திங்க் இட் வில் கம் இன் ஓடிடி. ஓகே ஓகே. ஸோ வாக்குவாதம்னா ஐ திங்க் வந்து அது அந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த போர்ஷன். ஆமா ஆமா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்க தான் கிட்டத்தட்ட அதை வந்து கொண்டு போய் சேர்க்க போறீங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயங்கள், அந்த டேவா இருக்கட்டும், அந்த ஷூட் டேவா இருக்கட்டும், அது எப்படி போச்சு, அது அணுகுன விதம்? இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ. அது வந்து எப்படின்னா இட் வாஸ் சேலஞ்சிங் ஆல்சோ. ஏன்னா சேது வந்து ஒரு பக்கம் கட்டையை வச்சுட்டு இந்த பக்கம் பேலன்ஸ் பண்றப்போ என்ன ஆயிருதுன்னா ரொம்ப ராக்கி டெரைன் மாதிரி, அங்கங்க இவ்வளவு பெரிய பெரிய கல் இருக்கும், அது அப்ஹில் வேற. ஓகே. ஸோ இட் வாஸ் ராதர் டயரிங் ஆல்சோ. அதனால தான் கன்னை நான் வாக்கிங் ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த கன்னை வாக்கிங் ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணி சேதனால பேலன்ஸ் பண்ணி தூக்கி அவரோட டயலாக்ஸ் வந்து அவருக்கு சொல்ல அது வந்து கரெக்டாக ஒரு இடத்துல முடிப்பாரு. ஏன்னா டப்புன்னு வந்து புல்லட் பாம்பு வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ புல்லட் பாம்பு வெடிக்க அவர் என்ன சொல்றான்னு கேட்காது, அவர் எங்க டயலாக் முடிக்கிறாருன்னு தெரியாது. ஓகே. ஸோ அதை வந்து கவனிச்சு அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டு என் டயலாக் சொல்லி மறுபடியும் வந்து அப்படியே அந்த ஜேர்னி போறச்சு இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி. ஓகே. கடைசியில் அங்கே போய் முடிக்கிறப்போ வந்து அவர் என்கிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறது, அந்த பொறுப்பு ஒப்படைக்கிற சீன் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ராதர் எமோஷனல். ஓகே. ஏன்னா அவர் சொன்ன டயலாக்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா லிசன் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், the way he delivered it was என்ன சொல்றது, இட் வாஸ் ஹிட்டிங். அவர் the way sir has written it. புரியுது. அதுமே அதான் சொல்றேன் இல்லை, ஒரு டயலாக் சார் எழுதுறாருன்னா அதுக்கு பின்னாடி 1000 ரிசர்ச் இருக்கும். இப்போ வந்து சூரியனே ஒரு இடத்துல டயலாக் பேசியிருப்பார்ல, ஐயா எதுக்கு ஐயா சுடணும், யாரை சுடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் பேசியிருக்காரு. அது இட் சீம்ஸ் லைக் அ சிம்பிள் டயலாக், பட் அந்த டயலாக் எழுதுறதுக்கு பின்னால ஹவு மச் சார் மஸ்ட் ஹவ் ரிசர்ச்ட், எத்தனை பேரை பார்த்துரு. பிகாஸ் சாரோட ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை போனேன் ப்ரோ, விடுதலை ஷூட்டிங் அப்போ. ஹிஸ் ரூம் வாஸ் லைக் ஃபியூ பிளாக்ஸ் அவே ஃப்ரம் மீ. ஸோ அப்போ அவங்க ஆஃபீஸ் போறச்சா அவ்வளோ புக்ஸ் இருந்துச்சு.
மோர் தென் 25-30 புக்ஸ் இருந்துச்சு. ஸோ அவர் ஒரு இடத்துக்கு ஒரு சீன் எடுக்க நெக்ஸ்ட் டே வராருன்னா ஹி இஸ் டோட்டலி ப்ரிப்பேர்ட் அண்ட் ஹி இஸ் வெரி மச் அப்டேட்டட். ஓகே. ஸோ அப்போ ஒரு டயலாக் எழுதுறப்போ அதுக்கு பின்னாடி என்னென்ன அதை சொன்னேன்ல உங்களுக்கு, ஒரு டயலாக் ஒரு சீன் சொல்றப்போ ஒரு பெரிய அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் சார் சொல்லு. ஸோ சாருக்கே அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து தெரியறப்போ ஒரு டயலாக் எவ்வளோ தூரம் ஃபில்டர் பண்ணி எழுதுவார். ப்ளஸ் நான் அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு மேக் இட் பர்சனல். இப்போ வந்து ரொம்ப வளவளன்னு கொலகொலன்னு எழுதுனப்போனா அவரோட டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிருன்றதுனால ஸோ யூ ஹேவ் டு மேக் இட் பர்சனல், ரிலேட்டபிள் டு த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங். ஸோ அப்போ வந்து அந்த டயலாக் எப்படி கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு ப்ரோ. இட்ஸ் வெரி டீடியஸ் டாஸ்க் சொல்ல போனோம்னா. ப்ரோ பேசிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு விஷயம் சொன்னீங்க, ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபைன் பேலன்ஸ் அப்படின்ற மாதிரி. இது ஏன் மறுபடியும் நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து விடுதலை 2 பார்த்துட்டு இதில் வந்து நிறைய டைலாக்ஸாக இருக்குது, பேசிகிட்டே இருக்காங்க ரொம்ப நேரமாக, இன்ட்ராக்ஷன் நிறைய இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு சில பேருடைய வியூஸாக இருக்குது. அவங்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற விஷயங்கள். இது பயோபிக்ன்றதை தாண்டி இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் என்ன சொல்றது, இட்ஸ் ஐடியாலஜி வந்து இட்ஸ் அ கோர். அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷனரியோட ஒரு ஜேர்னி. அவர் எப்படி ரெவல்யூஷனரியா மாறுறாரு. ஸோ அதுதான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ திருக்குறளே வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா திருக்குறள் படிக்கிறாங்க, ஆனா அதோட அர்த்தம் விளக்கம் சொல்லும் போது பெருசா போகுது பாத்தீங்களா. பிகாஸ் ஏன்னா திருக்குறள் வந்து ரொம்ப டீப், அவ்வளோ பெரிய டீப்பான ஃபிலாசபி வந்து 2 லைன்ல சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா அதை விளக்கும் போதும் மறுபடியும் ரொம்ப ஷார்ட்டா சொன்னோம்னா அர்த்தம் புரியாது. ஸோ சில விஷயங்கள் விளக்கணும்னா விளக்கிதான். ஏன்னா என்ன ஃபைன் பேலன்ஸ் என்ன சொன்னேன்னா, இந்த பக்கம் சொன்ன தெரியுமா நெகட்டிவ், ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டோம்னா அதை மக்கள் எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணிப்பாங்க. புரியுது. அது நெகட்டிவா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புரியுது. ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம், இப்போ நீங்க ஒரு புக் படிக்கிறீங்க, நான் ஒரு புக் படிக்கிறேன், இல்லைன்னா நான் ஒரு ஸ்பீச் கேட்கிறேன், நீங்க ஒரு ஸ்பீச் கேட்குறீங்க. அப்போ அந்த ஸ்பீச் கேட்கறச்ச உங்க மைண்ட் எவ்வளவு தூரம் பக்கம் உடஞ்சிருக்கோ, உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க இன்ஃபர்மேஷன் உள்ள எடுத்துப்பீங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு போலரைசிங்கா தான் இருக்கும். கரெக்ட். ஏன்னா இட்ஸ் அன் ஐடியாலஜி. ஸோ அகைன் அதனால தான் அதை பர்சனல் ஆக்கணும், அதை பர்சனல் ஆக்கி மக்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ இட் ஹேஸ் டு பி இன் அ டீடைல். ஏன்னா மக்களுக்கு புரியணும்ல, நான் இதை எதுக்கு பண்றேன், எதனால அதை சொல்றாங்க அப்படின்னு புரியறச்ச அதுக்கு மக்களுக்குள்ளே ஒரு டிஸ்கஷன் வரும். ஓ இது இதுதான் அர்த்தமா. ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து அந்த ஐடியாலஜினா என்னன்னு தெரியாது. ஏன்னா வேரியஸ் ஐடியாலஜிஸ், நான் இந்த ஐடியா இந்த விடுதலை 2ன்றதுனால விடுதலை 2ல அட்ரஸ் பண்ணியிருக்க ஐடியாலஜி மட்டும் நான் சொல்லலை, எனி ஐடியாலஜி மக்களுக்கு பெருசா தெரியாதுன்றப்ப வந்து அதை விளக்கி சொன்னோம்னா உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும். நான் இத்தனை நாள் இப்படி பார்த்துட்டு இருந்தேனே, இது புதுசா இருக்கே, இது ஆனா கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி இருக்கே, இது என்ன அப்படின்றச்ச either they will engage in discussion, இல்லைன்னா they will search for answer. அவங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வர்றப்ப நம்ம ஒரு தேடல இறங்குவோம். ஐடியாலஜி இல்லை எதுவா இருந்தாலுமே நம்மளுக்குள்ள ஒரு கொஸ்டின் வர்றப்ப நம்ம ஒரு தேடல இறங்குவோம். ஸோ அந்த தேடல இறங்குறச்ச வந்து you meet a lot of people and you see a lot of என்ன சொல்றது, you see the world in a new way-ன்றப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர்ல இருந்து இன்னொரு கொஸ்டின் வரும். then your search begins. ஸோ அந்த ஒரு டிஸ்கஷனுக்கான ஒரு சீடு தான் இந்த படம். இப்போ இந்த படம் பார்த்து முடிச்சோன்னா எவ்வளவு பேர் டிஸ்கஸ் பண்றாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க டயலாக் நிறைய இருக்கு, என்ன டயலாக் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்போ நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, ஓ இந்த டயலாக் அடி, இந்த டயலாக் என்ன தெரியுமா அர்த்தம். ஸோ அப்படின்னு சொல்றப்போ அது ஹிஸ்டரி போகும், எல்லா இடத்துக்கும் போகும். புரியுது. ஸோ போறச்ச டிஸ்கஷன் அதிகமாக பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அதிகமாகும். பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அதிகமாக திங்கிங் வில் க்ரோ. திங்கிங் க்ரோ ஆக அந்த சப்ஜெக்ட்ல நாலேஜ் டீப்பர் ஆகும். ஸோ டீப்பராக அந்த கடைசியில சொன்னா அந்த சித்தாந்தம் தான் முக்கியம் அப்படின்னு சேதனை சொல்லுவாங்கல்ல, அந்த சித்தாந்தம் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஸ்ட்ராங் ஆகி இது இன்னும் பரவுச்சுன்னா இன்னும் டிஸ்கஷன், திங்கிங், கொஸ்டின், ஆன்சர் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ டீப்பராக சொசைட்டி வில் கெட் எஜுகேட்டட் அண்ட் வில் க்ரோ டுகெதர். நீங்க டப் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்ல வெற்றி சாருடைய திரைப்படங்களுடைய டப்பிங்ல நடக்கிற பெரிய அவங்க அதை அணுகிற விதமா இருக்கட்டும், இதை பத்தி நீங்க சொல்ல நினைக்கிறது, எஸ்பெஷலி விடுதலையில 260 days போச்சு ஷூட்டிங், டப்பிங் சேர்க்காம ஓகே, டப்பிங் சேர்க்காம ஷூட் ப்ராசஸ் மட்டும், டப்பிங் சேர்த்தீங்கன்னா இன்னும் போகும். ஸோ அப்போ வந்து அப்டேட் ஆக 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 அந்த இடத்துக்கு வந்தோன்னா அந்த இடத்த பார்த்தோன்னா இது இப்படி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாக அவர் யோசிக்கிறார், இந்த சீனை இப்படி கன்வே பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹி டைரக்ட்ஸ் அ டயலாக். அப்போதைக்கு அந்த இடத்துல டயலாக் எழுதி முடிச்சுட்டு அந்த சீனை எடுப்பார். அந்த சீனை வந்து எடிட் பண்ணிடுவார். அன்னன்னைக்கு சீனை அன்னன்னைக்கு எடிட் பண்ணிடுவார். ஸோ எடிட் பண்ணுறப்போ அந்த ஒரு கோர்வே அந்த ஸ்க்ரீன் பிளேல பார்ப்பார். ஸ்க்ரீன் பிளேல பார்க்குறப்போ யூ வில் நோ இன்னும் வேற என்ன என்ஹான்ஸ் பண்ணலாம், இல்லை அப்போ அந்த ஸ்க்ரீன் பிளேல பார்க்குறச்ச அந்த டயலாக் உட்காருமா, இல்லை இன்னும் டீட்டெயிலாக தேவையா அப்படின்னு போகிறச்ச அந்த ஸ்க்ரீன் நெக்ஸ்ட் டே வந்து இதை ஹி வில் ஷூட் ஆர் அந்த டப்பிங் ப்ராசஸில் ஃபுல் படமாக பார்க்குறப்போ ஒன்று தோணும் தெரியுமா. ஸோ ஃபுல் படமாக ஒரு ரன் பார்த்துருவார். டப்பிங் ஸ்டுடியோவில் வந்து மிக்சிங் லேபில் உட்காந்து ஃபுல் படமாக பார்க்குறப்போ ஓகே ஃபைன், இந்த இடத்துல எனக்கு இந்த டயலாக் தேவை, ஓகே ஃபைன், இல் ரைட் அ டயலாக், எனக்கு இந்த இடத்துல இந்த டயலாக் இருந்தால் நல்லா இருக்கும்ன்றப்போ
வில் டப். புரியுது. ஸோ அவர் பார்த்து இஸ் அ மெட்டிகுலஸ் ஒர்க்கர். ஸோ அதான் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒர்க் பண்றது. கடைசியில் ஒரு வீடியோ விட்டார்ல, கடைசி நிமிஷம் வரைக்கும் தேவர் ஒர்க்கிங். நீங்க ஒரு இதுலயே சொல்லியிருப்பாரு, சேதனனை வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணி கூப்பிட்டாரு, வாங்க சேது டப்பிங் இருக்கு அப்படின்னு. ஸோ ஹி ஒர்க்ஸ் இன் அ வே. ஏன்னா அவர் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்காருன்றப்ப வந்து இந்த நியூ இன்ஃபர்மேஷன் நான் முன்னாடியே சொன்னேன்ல, மக்கள்கிட்ட சொல்லணும், பேலன்ஸ்டாகவும் இருக்கணும் அப்படின்றதுனால. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு டெல் அ லாட் டு பீப்புள் ஸோ தட் ஹீ கேன் என்ன சொல்றது, இன்ஜெக்ட் அ நியூ வே ஆஃப் திங்கிங். ஸோ அந்த திங்கிங்காக இருக்கட்டும், டிஸ்கஷனாக இருக்கட்டும். ஸோ அது பிகாஸ் ஹி இஸ் கம்யூனிகேட்டிங் த்ரூ ஸ்டோரிஸ். அதனால தான் வெற்றி சாரோட டயலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், நிற்கும். இஸ் நோன் ஃபார் தட். ஏன்னா இப்போ கொடைக்கானல்ல வந்து பார்த்தா, கொடைக்கானல் ஷூட் போச்சுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல, அந்த பூம்பாறையில வந்து சூரியன் வந்து மேல தப்பி போய் சேதனன் அரெஸ்ட் பண்ணுவாங்களா. ஸோ அந்த இடத்துல பார்த்தா சேதனனுக்கும் சரி சூரியனுக்கும் சரி, எஸ் தேர் ஆக்டர்ஸ், அவங்கள பார்க்கறதுக்குன்னு ஒரு கும்பல் வந்துச்சு. வெற்றி சாரை பார்க்கறதுக்கு தனி கும்பல் வந்துருந்துச்சு. ஸோ வெற்றி சார் கமாண்ட்ஸ் ஹியூஜ் ஃபேன் பேஸ்ன்றப்ப வந்து ஸ்டார் படத்துலையுமே பார்த்துருப்பீங்க, வெற்றி சார் ஒரு சீன் தான் வந்து தியேட்டர்ல அவ்வளோ ஷவுட்டு. ஸோ அப்போ வந்து ஹீ கேரிஸ் இஸ் ஓன் பிராண்ட்ன்றப்போ வந்து அவரு ஹீ ஃபீல்ஸ் ரெஸ்பான்சிபிள் அந்த இடத்துல. எதனால் அந்த பிராண்ட் உருவாச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் ஹி ரைட்ஸ் டயலாக்ஸ் அண்ட் ஹி ஷூட்ஸ் தி சீன்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே இன் சச் அ வே தட் அது மக்களுக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும். ப்ளஸ் ஹியூமன் எமோஷனை வந்து டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. அதுதான் ஆடுகளம். ஆடுகளம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ தான். அந்த ஈகோ ரொம்ப அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாரு. வடச்சென்னையிலுமே அப்படிதான் இருக்கும். வடச்சென்னையில பாலிடிக்ஸ் இருக்கும், பட் இருந்தாலுமே அந்த ஹியூமன் ஈகோ எப்படி வந்து இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்றதுக்காக அந்த கேங்ஸ்டர் ரோல்ல அது எப்படி பிளே ஆகுது, லவ் அணுகிற விதம். ஏன்னா லவ்ல அமீர் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமா லவ் பண்ணி, கேங்ஸ்டர் பயங்கர ஒரு ரஃப்பான ரவுடி அவரு, இன் பண்ணிட்டு அவருக்கு தெரிஞ்ச மேக்கப் போயிட்டு அவருக்கு அழகா அவர் போய் ப்ரப்போஸ் பண்ணுவார். அதே படத்துல அன்பும் பண்ணுவாரு, பட் ஆனா ஸ்வீட்டா இருக்கும். ஸோ தட் இஸ் த ரிசர்ச் அண்ட் கிளாரிட்டி. நிச்சயமா இன்கேஸ் வந்து விடுதலை 3 பத்தின ஒரு லீட் எதுவும் சொல்லலை, பட் ஆப்வியஸா வந்து அது இருக்குமா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. ஆப்வியஸா விஜய் சேதுபதி சார் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இந்த விடுதலை படத்துல ஒவ்வொரு கேரக்டரையும் வச்சு தனித்தனியான ஒரு ஜேர்னியை நீங்க எடுக்கலாம், அவ்வளவு டெப்த் வந்து அதுல இருக்கு அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் அந்த மாதிரி இருந்தா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கு? ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அவ்வளவுதான். ஏன்னா சார் எப்படி பிளான் பண்ணிருக்காருன்னு தெரியாது. இல்ல ஏன்னா விடுதலை 3ன்றதை தாண்டி இன்னும் ரிமைனிங் ஃபுட்டேஜ் அவ்வளவு இருக்கு ப்ரோ. புரியுது. அதான் சாரே சொல்லியிருப்பார்ல, 3-4 கூட உள்ள அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்கு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் சார். இப்போதைக்கு சார் வந்து இஸ் இன் பிரேக். ஏன்னா 4 இயர்ஸ் எல்லாருமே வந்து அடுத்த ஒரு பெரிய படைப்பு வாடிவாசல் வேற காத்துட்டு இருக்கு. அது வாடிவாசலா தெரியல, சார் தான் அப்டேட் விடணும் அது. பிகாஸ் அதான் at the end of the day sir decides everything. சோ அது எப்படின்றது தெரியல. இப்போதைக்கு வாடிவாசல். எஸ் புரியுது. ஃபைனலி வந்து சூரி சார் வந்து இங்க உங்க கூட ஒரு 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 பார்ட்டா ஜாயின் பண்றாரா, இல்ல அவருடைய இது எப்படி பயணம் இருக்க போகுது அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் நிறைய பேருக்கு நிறைய இருக்கு. ஆப்வியஸா அதை பத்தி நீங்க சொல்ல நினைக்கிறது? ப்ரோ அது வெரி என்ன சொல்றதுன்னா, அது இட்ஸ் அதுதான் கடைசியில் தொங்க விட்டுருப்பாருல, கடைசியில் தொங்க விட்டுருப்பாருன்றப்ப வந்து he wants the audience to decide whether he joins. இல்லைன்னா அவர் வந்து எனக்கு எதுவுமே வேணாம், நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் எங்கேயாவது மூட்டை தூக்கி பொழைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போறாரா. ஸோ இட்ஸ் அன் ஓப்பன் எண்டிங் தானே. ஓகே. ஏன்னா ஆடியன்ஸோட எல்லா ஃப்ரஸ்ட்ரேஷனுமே, ஏன்னா அவர் வந்து சொசைட்டில இருக்கிற வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் அந்த 5 விதமான போலீஸ்ல அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாரு. 5 different types of police, 5 different types of the way how they see the world. அந்த 5 பேர் எப்படி பிஹேவ் பண்றாங்க சேம் சிச்சுவேஷன்ல. ஸோ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ பாலாவோட சீன்லாம் ரொம்ப அழகா, எல்லா உண்மையுமே தெரிஞ்சும் இஸ் அண்டர் த சிஸ்டம், எனக்கு வேற வழி தெரியலடா அப்படின்னு சொன்னா ஷூட் பண்ணிடுவான். சூரியன் என்ன ஷூட் பண்ண மாட்டார். ஸோ இந்த மாதிரி மக்கள்லாம் இருக்காங்கல்ல சொசைட்டில. ஸோ அப்படி புரிய வச்சிருக்காருன்றப்போ வந்து மக்களுக்குள்ளேயே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி டைப் ஆஃப் பீப்புள் நம்ம வாழ்க்கையில கோ த்ரூ பண்ணிருப்போம். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வர்றப்போ சூரியனை தொங்க விட்டு போயிட்டாரு. ஜட்ஜ்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட விட்டார், இவங்களை என்ன பண்ணுமோ பண்ணிக்க. சூரியன் என்ன ஆறாருன்றது வந்து இட்ஸ் செப்பரேட் ஜர்னி, யூ இமேஜின் அப்படின்ற மாதிரி. அவர் மக்கள் படல சேர்ந்துட்டார், குட் ஃபைன். அவர் தனியா வந்து வேற எங்கேயாவது போயிட்டார், குட் ஃபைன். ஏன்னா அவர் நரேஷன்லேயே சொல்லியிருப்பார்ல, இதான் நாங்கள் அனுப்புற கடைசி மணி ஆர்டர், இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ரொம்ப ரிப்ளை பண்ணலைன்னா நான் ஏதாவது ஒரு நல்ல காசுக்கு ஃபைட் பண்ணி செத்துட்டேனே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம், வெற்றிமாறன் சார் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ்ல, அதாவது ஆஃப் கேம்ல வந்து எப்படி இருப்பாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கு. எஸ்பெஷலி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரா, இல்ல பயங்கரமா வந்து அவர் அணுக முடியாத ஒரு ஜோன்ல இருப்பாரா, திங்கிங் ப்ராசஸ்ல இருப்பாரா, இல்ல சம் கேசஸ்ல அவர் வந்து கேஷுவலா பேசுறதா இருக்கட்டும், கொஞ்சம் சில் டைம் எடுக்கிறதா இருக்கட்டும், அப்படி இருப்பாரா? ஸோ இதை பத்தி கேட்கணும், நீங்க நோட் பண்ண வரைக்கும். கண்டிப்பா அது இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா வந்து சார் எஸ் ஒரு சீன் போறப்போ
or he'll be very focused and be very disciplined. But மத்த நேரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ் a very big வடிவேல் சார் ஃபேன். வடிவேல் ஜோக்ல அடிச்சு ஜாலியா சிரிச்சிட்டு இருப்பாரு. நீங்களே ஒரு இதுல பாத்திருப்பீங்க அந்த சைக்கிள் அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அப்படியே இருந்தது. ஆமா ஆமா, அவர் பாட்டுக்கு அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், அந்த ஒரு ஜோக்கே இமிடேட் பண்ணி காட்டுறதா இருக்கட்டும், இஸ் a very big வடிவேல் சார் ஃபேன். டைமிங் அடிப்பாரு அந்த இடத்துல வடிவேல். டேய் டேய் இர்ரா 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 அப்படின்ற மாதிரிலாம் சொல்றதுல ஒரு இடத்துல பண்ணாரு. சோ அந்த இடத்துல பாக்குறப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, வடிவேல் சார் ஃபேனா இருக்கட்டும், டைமிங்ல ஜோக் அடிக்கிறதா இருக்கட்டும், பிளஸ் வந்து பார்த்தா சேதனும் அவருக்கு இருக்கிற கான்வர்சேஷனா இருக்கட்டும். அவரு அப்பப்போ சேதனோட பேசுறப்பெல்லாம் பாலு மகேந்திரா சார் இருக்காருல்ல, அவங்க மென்டார், சோ அவங்கள பத்தி பேசுறச்சு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸா இருக்கட்டும், ஜாலியான விஷயங்களா இருக்கட்டும். ஏன்னா சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிட் 20s தான் பாலு மகேந்திரா சார் இருந்திருப்பாங்க. இப்பவே இவ்வளவு ஃபயரா இருக்காரு, அப்போ எப்படி இருந்திருக்கும். அப்ப சொல்றச்ச அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா வந்து ஒரு வல்னரபிள் ஃபீல், ஒரு ஃபாதர் சன்கான ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் ப்ரோ. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவர் சொல்றப்பே தெரியும். ஒரு இடத்துல வந்து பாலு மகேந்திரா சாரே சொல்லியிருப்பாரு, வெற்றி சாரை பார்த்துட்டு ஒரு தடவை வெற்றி வில் மேக் மீ ப்ரௌட் அப்படின்ற மாதிரி அவர் முன்னாடி சொல்லியிருப்பாருன்றப்போ வந்து அது சொல்றப்போ அவர் கண்ணில் அவ்வளோ சந்தோஷம் தெரியும். ஸோ ஒரு அப்பா தன் மகனை பார்த்து ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சொன்னா ஒரு எப்படி ஒரு இது இருக்கும், அந்த ஒரு ப்ரைடு தெரியும். ஸோ அந்த மாதிரி அப்புறம் வந்து உங்க பொண்ணெல்லாம் வந்து செட்டுக்கு வருவாங்க, அவங்க டாட்டர் செட்டுக்கு வந்துட்டு மானிட்டர் பின்னாடி பாக்குறப்போ அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவார், இந்த சீன் என்ன, இந்த கேமரா ஆங்கிள் நான் எதுக்காக இப்படி வச்சிருக்கேன், இந்த சீனை நான் எதுக்கு எடுக்கிறேன், இப்போ சேதனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ ஹி டசன்ட் ட்ரீட் ஹிஸ் கிட்ஸ் அஸ் கிட்ஸ், அடல்ட்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல ஒரு பேரண்டா தெரியுறப்போ. அப்புறமேல மணிமாறன் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்றதை தாண்டி கிரிக்கெட் மேட். அவர் சார் இஸ் கிரிக்கெட் பிளேயர் ஆக்சுவலி, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர். அவர் வந்து அந்த லப்பர் பந்து படம் பாத்தீங்களா, லப்பர் பந்து படம் பாக்குறச்ச அந்த ஒரு ஏரியா விட்டு ஏரியா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடுறாங்களா, அவர் வந்து 18, 19, 20 அந்த ஏஜ்ல இருக்கப்போ he had his own cricket team. இவர் தான் டீம் கேப்டன். மணிமாறன் சார் வந்து ஆப்போசிட் டீம். புரியுது. ஆமா. சோ அவங்க சைல்ட்ஹுட் இதுல இருக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ்ன்றப்போ மச்சான் மாப்பிள்ள அப்படின்னு பேசிக்கிறப்போ அது பாக்குறது நல்லா இருக்கும். சோ இஸ் a friend, he is a father, he is a mentor அப்படின்றப்போ வந்து இந்த இடத்துலயும் ஜாலியா இருக்கும். ஹியூமருக்கு பஞ்சமே இல்ல. திடீர்னு ஹியூமர் அடிப்பாரு வந்து பக்கத்துல வந்து, அது அநேகமா வடிவேல் ஜோக்கா தான் இருக்கும். வடிவேல் சார் அது கண்டிப்பா அந்த காம்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வெற்றிமாறன் சார் வடிவேல் சார் காம்போ, லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் இட். நிச்சயமா. தேங்க்யூ. இதெல்லாம் வந்து ஒரு அன்னோன் சைடு எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி பிரதர்.